என் இல்லத்தில் காலடி பதித்த பசும்பொன் தேவர் திருமகனார் மீது எனக்கு மனதுக்குள் ஒரு பக்தி வளர்ந்தது. அந்த அடிப்படையில் 65 நான் முதலாக அங்கு வந்தேன். 49வது ஆண்டாக நான் இந்த வருடம் வருகிறேன். இடையில் நான் சிறைச்சாலைகளில் இருந்த காலங்களில் பசும்பொன்னுக்கு வர முடியாமல் போறது உண்டு. பசும்பொன் தேவர் திருமகனார் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர். மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்குள் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை உள்ளே அழைத்துச் செல்ல வேண்டும் என்று காந்தியார் சொன்னதை கேட்டு வைத்தியநாதையர் அதற்கு ஏற்பாடு செய்த போது தலித்துகள் உள்ளே வந்தால் வெட்டி புதைப்போம் என்று ஒரு கூட்டம் கலவரம் செய்ய முயன்றதால் ராஜாஜி சொன்னார், வைத்தியநாதையரை கூப்பிட்டு தேவர் திருமகனாரை போய் நீ பார், அவர் ஒழுங்கு செய்வார் என்று. அவர் தேவரை வந்து பார்த்தார், தேவர் திருமகனை. உடனே ஒரு அறிக்கை விட்டார், ஒடுக்கப்பட்ட தலித் மக்களோடு அடியேனும் கோயிலுக்குள் வருவேன், எவனாவது வாலாட்ட முனைந்தால் நடப்பது வேறு என்று எச்சரிக்கிறேன் என்று சொன்னார். அதை துண்டு பிரசுரமாக அடித்து எல்லா இடங்களும் விநியோகித்தார்கள். அதைப் போலவே அந்த ஆலய பிரவேசம் நடந்தபோது எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. தன்னுடைய பசும்பொன் பகுதியிலே இருக்கக்கூடிய நிலைகளை, ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை, தேவேந்திரகுல மக்களை உழுது சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஏற்பாடு செய்தவர்தான். காலச்சூழலில் விபரீதமான ஒரு நிலைமை ஏற்பட்டு அவர் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார். அதற்கு அப்பாற்பட்டவர் நாட்டின் விடுதலைக்காக பிரிட்டிஷ் சிறைச்சாலைகளில் தமிழ்நாட்டில் அதிக நாட்கள், அதிக வருடங்கள் சிறையில் இருந்தவர் பசும்பொன் தேவர் திருமகனார். வங்கத்து சிங்கம் நேதாஜியினுடைய வலதுகரமாக சேனாதிபதியாக இருந்த தேவர் திருமகன் நேதாஜி அழைத்துக் கொண்டு வந்து மதுரையிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தில் நேதாஜி பேச்சை தேவர் திருமகனார் மொழிபெயர்த்தார். குருட்சேத்திரத்தில் அர்ஜுனனுடைய அம்புகள் எப்படி தொடுக்கப்பட்டனவோ அதை போல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ஒழிப்பதற்கு இந்த நாட்டின் தேசிய படை உருவாக வேண்டும் என்று அந்த கூட்டத்திலேயே சொன்னார் நேதாஜி அவர்கள். நேதாஜியினுடைய மறு உருவமாக திகழ்ந்தவர் பசும்பொன் தேவர் திருமகனார். இன்று நாட்டின் முதலமைச்சர் முதல் அனைத்து கட்சி தலைவர்களும் பசும்பொன்னுக்கு வந்து அவருக்கு மரியாதை செய்வதை எண்ணி நான் உண்மையிலே பெருமிதம் கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வருடம் பசும்பொன்னுக்கு போகிற போது அடும் மழை காரணமாக ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. காதர்பாட்சா என்ற வெள்ளச்சாமி அவர்கள் என்னை இடுப்பளவு தண்ணீரிலே அழைத்துக் கொண்டு போய் பசும்பொன்னிலே அந்த வருடமும் என்னை அங்கே சிறப்பு செய்ய ஏற்பாடு செய்தார். ஒவ்வொரு வருடமும் காதர்பாட்சா என்ற வெள்ளச்சாமி அவர்கள் அங்கே பசும்பொன்னுக்கு போய்விட்டு கவுதியிலே இருக்கக்கூடிய சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அங்கே ஒரு பொதுக்கூட்டத்திலே உரையாற்ற வைத்து அவர் வீட்டிலே போய் அருமையான அறுசுவை உணவை தருவார். ஒரு கடைசி வருடம் நானும் என் ஆறுயிர் சகோதரர் சொல்லின் வேந்தன் காளிமுத்து அவர்களும் பசும்பொன் சிவகங்கை மாவட்ட செயலாளர் தாவண்ணா கிருஷ்ணன் அவர்களும் கட்டபொம்மன் வழித்தோன்றல் கா சுப்பு அவர்களும் அங்கே பசும்பொன்னுக்கு சென்று விட்டு கவுதியிலே வந்து மேடையில் பேசிவிட்டு காதர்பாட்சா அவர்கள் வீட்டிலே விருந்து உண்டதும், அதுதான் கடைசியாக இந்த மற்ற தலைவர்களோடு நான் கலந்து கொண்டதும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பசும்பொன் தேவர் புகழ் விண்ணுள்ளளவும் மண்ணுள்ளளவும் எந்நாளும் நிலைத்து நீடித்து ஓங்கி நிற்கும் என்று தெரிவித்து பசும்பொன் தேவர் புகழ் வாழ்க என கூறி அமைகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.